2வது வந்து புவர் ஹைஜீன், ஸ்லீப் ஹைஜீன். அதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரைட் லைட்ல டிவி பெருசா வச்சுக்கிட்டு, நைட் ஒரு 11 மணி, 12 மணிக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லன்னா லைட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க கூட படுத்துறவங்களும் சொல்லுவாங்க, "ஐயா தயவு செஞ்சு லைட்ட ஆஃப் பண்ணுங்க." அதாவது லைட் இருக்கிறனால நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லைட் நம்ம கண்ல போய் பட்டுச்சுன்னா, நம்ம கண்ல இருக்கிற அந்த ரெட்டினாலருந்து ரெட்டினோ ஹைப்போதாலமிக் ட்ராக்ட் அதே மாரி நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்ரா கியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ், மெலட்டோனின் செக்ரீஷன் குறையும். மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்துக்கான அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் சென்டர் அந்த விஎல்பிஓ வென்ட்ரோலேட்ரல் ப்ரீ ஆப்டிக் ஏரியாவ அந்த ஹைப்போதாலமஸ்ல ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு தூக்கத்த வர வைக்கும். புவர் ஸ்லீப் ஹைஜீன் வந்து கண்டிப்பா ஒரு காசா இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் இல்னஸ் அதாவது உங்களுக்கு வந்து நெறைய ஒரு நியூரோஜெனிக் ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து டிமென்ஷியா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு டீமைலினேட்டிங் டிசீஸ் இருக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல சிஓபிடி லங் ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாராடாக்சிகல் ஸ்லீப் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க விசாரிச்சீங்கன்னா, சார் எனக்கு தூக்கமே வரலன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு. நீங்க விசாரிச்சீங்கன்னா, எத்தன மணிக்கு படுத்தீங்கன்னா, சார் நான் 10 மணிக்கு படுத்தேன். எத்தன மணிக்கு காலையில எந்திரிச்சீங்கன்னா, சார் நான் 6 மணிக்கு எந்திரிச்சேன். இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இல்ல சார் நான் நைட்லாம் நல்லா தான் தூங்குனேன் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்ல எனக்கு தூக்கம் சரியா அதாவது ஆக்சுவலா அந்த பேஷண்ட் நல்லா சொல்லப்போனா என்னைய விட அந்த பேஷண்ட் நல்லா தூங்கியிருப்பாரு. ஆனா நம்மகிட்ட வந்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றத வந்து நம்ம பாராடாக்சிகல் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த மாரி அக்யூட் காசஸ், கிரானிக் காசஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இத வந்து நம்ம அதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த பேஷண்ட்டுக்கு தூக்கம் வரல?